வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து கரிகால் வளவன் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம். அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு மது ஒழிப்பு மாநாடு நடத்த வரீங்க. இந்த மது ஒழிப்பு மாநாட்டிலிருந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு மது ஒழிப்பு மாநாடுங்கிறது தெரியும். கூட்டணி கட்சிக்கு எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? ஏதோ ஒரு சொல்ல விரும்புற மாதிரி ஒரு தகவல் தெரியுது. கூட்டணி கட்சிகளுக்காக அல்லது பிற கட்சிகளுக்காக நடத்துகிற மாநாடு அல்ல, இது மக்களுக்காக நடத்துகிற மாநாடு. ஒட்டுமொத்த மனித குலமே இதனால் சீரழிந்து, அதற்காக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த மாநாட்டை இந்த மக்களுக்காக நடத்த வேண்டும் என்று மிக அவருடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் இதில் செலுத்தியிருக்கிறார். இதை நாங்கள் பிற கட்சிகளுக்காக நடத்துகிறோம் என்றல்ல. அது குறிப்பாக எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா திமுகவை பயன்படுத்த திமுகவுக்கு ஏதோ நீங்க செய்தி சொல்ற மாதிரி தெரியுற. அப்படியெல்லாம் நாங்க திமுகவுக்கு செய்தி சொல்லணும் இல்லை. ஏன்னா அந்த பக்கம் அதிமுக இருக்கு, நாங்க எங்கேயும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதனால் அப்படின்ற ஏதோ ஒரு முற்றுப்பு ஒரு இக்கண்ணா வைக்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்றாங்க எல்லாரும். அது பார்வையில் தான் இருக்கு, நாம எப்படி பார்க்கிறோம் இருக்கு. இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட இளைய சமுதாயம் நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகுது. இதை நாம பார்த்துட்டு சும்மா இருந்துட முடியாது. இளைய சமுதாயம் மட்டுமல்ல, இன்றைக்கு வயது முதிர்ந்தவர்களும் குடிக்கிற நிலை மிகப்பெரிய அளவுல இருக்கு. அதனால் இது குறிப்பா இந்த கள்ளக்குறிச்சி இந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு தலைவர் அவர்கள் அந்த கள்ளக்குறிச்சிக்கு சென்ற பிறகு அந்த மக்களை சந்தித்த பிறகு அவர் மிகப்பெரிய அளவிலே அதை பற்றியான சிந்தனை ஓட்டத்தை தனக்குள் வைத்து அதற்கு பிறகு இந்த மாநாட்டை நாம் கட்டாயம் நடத்த வேண்டும் என்ற அந்த திட்டமிடலில் தான் இந்த மாநாட்டை நாம் இன்னைக்கு நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். அதற்காக நேற்று கூட மரக்காணத்துக்கு சென்று அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து அவர்களுக்கு நிதி உதவி கொடுத்து அவருடைய கருத்துக்களையும் கேட்டிருக்கிறார். இது எந்த கட்சிகளுக்கும் அச்சுறுத்துவதற்கோ செய்தி சொல்வதற்கோ அல்ல, இது மக்களுக்கான மாநாடு. இல்ல, குறிப்பாக அதிமுகவுக்கு அழைப்பு விட்டுருக்கீங்க இல்லையா? அதிமுக காலத்திலிருந்து இந்த மது ஒழிப்பு அவர் டாஸ்மாக்னு கொண்டு வந்ததே அதிமுக தான். தனியாரிடமிருந்து அரசாங்க கடையில மாத்தான் ஜெயலலிதாவோட பீரியட்ல தான் உங்களுக்கு தெரியும். அவங்க கலந்துக்கிட்டு என்ன உங்களுக்கு செய்ய போறாங்க? நாம அதிமுக டாஸ்மார்க் நடத்துது அல்லது திமுக டாஸ்மார்க் நடச்சு அப்படி இல்லை. இப்போ குறிப்பா நாம ஒரு நீட் தேர்வு பிரச்சனை இருக்கு, அப்போ நாம ஒட்டுமொத்த கட்சியும் கூப்பிடுறோம். இப்போ காவிரி நீர் பிரச்சனை இருக்கு, ஒட்டுமொத்த அனைத்து கட்சியும் கூடுவோம்னு பேசுறோம். அது போல இது மக்களுக்கான பிரச்சனை, நாம் அனைவரும் ஒன்று சேருவோம். ரெண்டு பேருமே மாறி மாறி ஆட்சி அமைக்கிறாங்க. ரெண்டு ஆட்சியிலும் தான் அது நடந்திருக்கு. ஏதோ அதிமுக ஆட்சியில டாஸ்மார்க் திறந்த மாதிரி திமுக ஆட்சியில் இல்லாத மாதிரி, அல்லது திமுக ஆட்சியில் ரொம்ப கடைகள் அதிகமா இருக்கிறதுனால அப்படி கிடையாது. நாம மக்கள் பிரச்சனை சேர்ந்து குரல் கொடுப்போம். உறுப்பு எண் 47 பயன்படுத்தி தேசிய மதுவிலக்கு கொள்கையை நாம அறிவிக்கணும்னு சொல்லுவோம். இதுதான் எங்களுடைய நோக்கமே. இல்லைங்க, மாநில அரசாங்கம் நினைச்சா அது முடியும். நீங்க தேசிய இதுக்கு நீங்க பிஜேபி அரசாங்கம் தான் அப்படின்னு சொல்றது காரணம் இங்க இருக்கிற அரசாங்கத்தை வலியுறுத்தலாமே. இல்ல, நாங்க தமிழக அரசுக்கும் வலியுறுத்துக்கிறோம், தேசிய அளவில் வலியுறுத்துக்கிறோம். நீங்க குடியரசுத் தலைவருக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துல நாம பேசும்போது தலைவர் எழுச்சி தமிழர் நாடாளுமன்றத்தில் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா தேசிய மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்தணும்னு சொல்றாரு. அதற்கு பிறகு ஒரு விவாதங்கள் நடக்குது. விவாதங்கள்ல பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி ஆர்டிகல் 44 சொல்லும் போது தலைவர் என்ன சொல்றாங்கன்னா அதே இடத்துல 47 ஆர்டிகல்ல நீங்க பயன்படுத்தி மதுவிலக்கு தேசிய கொள்கையாக அறிவிக்கணும்னு சொல்றாரு. ஆக நாங்க ஏதோ மாநில அரசுக்காக மட்டுமல்ல, தேசிய அளவில் இதை விவாதமா கொண்டு போனோம். இன்னைக்கு வெறும் பீகார்ல மட்டும் இது நடைமுறையாயிருக்கு. ஆனா இது ஏன் தமிழ்நாட்டில் நடக்காதுன்னு நம்ம கேள்வி எழுப்புறோம். அப்போ தமிழ்நாட்டில் இது சாத்தியமாகணும், தமிழ்நாட்டில் இது நடக்கணும்னு நினைக்கிறோம். இதைத்தான் எங்களுடைய குஜராத்ல மதுவிலக்கு இருக்கு. அதான் குஜராத் இப்ப அங்கெல்லாம் நடைமுறையாவது, ஏன் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது? அப்போ ஒட்டுமொத்த இந்திய அரசும் இதுல கவனம் செலுத்தணும்னு சொன்னோம். அதுக்கு இந்திய அரசு கவனம் செலுத்தணும்னா இங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சியும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்கணும். பாதிக்கப்படுறது யாரு? நம்ம மக்கள். அப்போ இது ஏதோ தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் இதுல நாம அவங்க பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த மாநாட்டை கூட்டுகிறோம். இப்போ 2026 தேர்தலுக்கும் அதிமுக இதுல சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை இல்லையா? இல்ல, ஒரு இணக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இல்ல, உங்களுடைய பார்வை மற்றவருடைய பார்வை எப்படி இருக்கோ அதை பத்தி நாங்க கவலைப்படல. எங்களுடைய நோக்கம் மக்களுக்கானதுன்னு நாங்க அதுல ரொம்ப உறுதியா இருக்கோம். அதனால் ஒவ்வொருவர் ஒவ்வொரு பார்வையில் இருக்கிறாங்க. ஏன் இவ்வளவு நாள் பேசாம இப்ப பேசுறாரு? உண்மையில் சொல்ல போனால் அவர் 1985லே அவர் ஒரு என்ஜிஓல வேலை செய்யும் போது என்ன பண்றாருன்னா, அவர் அங்க இருக்கக்கூடிய இந்த நொச்சிக்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய அல்லது ரூதர்புரத்தில் இருக்கக்கூடிய பகுதியில், அயோத்தி குப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்களை, கடலோர மக்களை மற்றும் தலித் மக்களை நேற்று அவர் மேடைகள்ல கூட தலைவர் பேசியிருப்பாங்க. அந்த மக்களை மது அருந்தக்கூடாது, போதைப் பொருட்கள் உட்படுத்தக்கூடாதுன்னு தலைவர் பேசியிருக்கிறாரு. இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, அவர் இயக்கத்திற்கு முன்பே, விடுதலை சிறுத்தைகள் உருவாவதற்கு முன்பே மதுவிலக்கு கொள்கையில் மிக தீவிரமாக களத்திலே நின்றவர் தலைவர் எழுச்சி தமிழர். அதனால் நாங்கள் இதை பெரிய அளவில் கொண்டு போவதற்கான ஒரு திட்டமிடலை ஏற்பாடு செய்திருக்கிறோம்.
இல்ல ஏற்கனவே பல்வேறு உரசல்கள் இருக்கிற மாதிரி ஒரு தகவல்கள் வெளில ஒரு திமுகவோட பல்வேறு உரசல்கள் இருக்கு. இன்றைக்கு நேற்றைக்கு அல்லங்க, பல நாட்கள் இல்ல எப்பவுமே நீங்க ஒரு 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 தலைமை கட்சி இருக்குன்னா அது கூட இருக்கிற கூட்டணி இயக்கங்கள் முரண்பாடோட தான் இருக்கும். ஆனால் கொள்கை ரீதியா நாம இருக்கணும்னு நினைப்போம். அந்த கொள்கையோட நாம இருக்கணும். அப்ப திமுகவோட ஒரு கொள்கையா இருந்தோம், இன்னைக்கு இருக்கிறோம். ஆனால் நாங்கள் ஒரு 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 விஷயத்தை எடுத்திருக்கிறோம், அது வெற்றி பெறணும்னு நினைக்கிறோம். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் எதுவும் இல்லை இல்லையா? இரண்டு பேர் கொள்கைகள் ஒண்ணுதான். பெரிய கொள்கை வித்தியாசம் எதுவும் கிடையாதுல்ல திமுக. நாங்க மதுவிலக்கு மட்டும் இல்ல, நீ மதுவிலக்கு சொல்றீங்க, மதுவிலக்கோட சேர்ந்து தனியா கேட்கிறேன். நாங்க அதிமுகவும் ஏற்கனவே நீங்க இருந்திருக்கீங்க, திருப்பி சேரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்லையா? இல்ல, நாங்க சேர்றதுக்கான வாய்ப்பு என்பது தலைமை முடிவு எடுக்கிற விஷயம். நாங்க என்ன சொல்றோம்னா, இன்றைக்கு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு யார் வேணாலும் வாங்கன்றோம். விஜயை கூப்பிட்டுருக்கோம், மற்ற இயக்கங்களை கூப்பிட்டுருக்கோம், ஜனநாயக சக்திகளை கூப்பிட்டுருக்கோம். பாமகவையும் பாஜகவையும் மட்டும் இல்ல, அது எங்களுடைய நிலைப்பாட்டுல அது நடைமுறை சிக்கல் இருக்கு. நீங்க என்னைக்கு ஒட்டுமொத்த ஆரம்ப காலத்துல இருந்து பாமக தான் மிகப்பெரிய குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை விட தீவிரமா விடுதலை சிறுத்தைகள் குரல் கொடுத்துருங்க. அன்னைக்கு அவங்க ஒரு பெரிய இதுவா இருக்கும் போது அவங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் குரல் இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது. அதனால் நாங்கள் குரல் கொடுக்கலன்னு இல்லை, ஆரம்ப காலகட்டங்களிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் குரல் கொடுத்திருக்கு. பல இடங்கள்ல தலைவர் பேசியிருக்கிறார். நீங்க 2016 பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல நாங்க இதே போலதான் ஒரு மது விலக்கை நாங்க கொண்டு வரணும்னு ஒரு இது பண்ணோம். அப்போ என்ன பண்ணோம்னா சைக்கிள் பேரணி வைத்தார் தலைவர். இங்க இருந்து சென்னையில இருந்து அமைஞ்சிக்கிற வரைக்கும் சைக்கிள் ஓட்டிட்டு போனாரு. கருஞ்சட்டை அணியணும்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கருஞ்சட்டை அணியறதுக்கு கருஞ்சட்டை அணிஞ்சோம். அப்ப துண்டறிக்கை பிரச்சாரங்கள் மெரினா பீச் மற்ற மக்கள் எங்கெல்லாம் கூடுறாங்களோ அங்கெல்லாம் துண்டறிக்கை பிரச்சாரம் செய்தார். கருப்பு கொடி தலைமையகத்தில் ஏற்றினார். இது போல பல பிரச்சனைகளை மதுவிலக்குக்காக தலைவர் ஆரம்ப கட்டத்திலிருந்து எடுத்தார். இன்றைக்கு அதை நாங்கள் பெரிய அளவில் விவாதமாக எடுத்துட்டு போறோம். அன்னைக்கு ஊடகங்கள் பெருசா நம்மளுக்கு ஆதரவு அளிக்கல. இன்னைக்கு ஊடகங்கள் விடுதலை சிறுத்தைகளை நம்புகிறார்கள், விடுதலை சிறுத்தைகள் மீது அக்கறை கொள்கிறார்கள், விடுதலை சிறுத்தைகள் மீது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இவர்கள் எடுக்கிற போராட்டம் அத்தனையும் வெற்றிகரமாக முடியும். அதனால இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் இதை பெரிய நீங்க இந்த போராட்டம் அனைவருக்குமானது, அனைத்து மக்களுக்குமானது. அனைத்து கட்சி இருக்கும் பொழுது மதவாதம் அப்படின்னு சொல்லி பாஜகவை பிரிக்கிறதும், பாமகவோட ஏற்கனவே உங்களுக்கு உறவுகள் சரியில்லைங்கிற பிரிக்கிறதும் தவறு இல்லையா? அன்புமணி கூட நேற்று சொல்லியிருக்காரு, இது பொதுவான போராட்டம், அதுக்கு நாங்க ஆதரவு தான் தெரிவிக்கிறோங்கிறாங்க. அது எந்த இடத்துல இந்த முரண் வருதுன்னு கேட்கிறேன். அதுதான் நாங்க ஏற்கனவே சொன்னது போல, எங்களை என்னைக்கு நீங்க தலைவர் உயிருக்கே நீங்கள் கேடு விளைவிக்கணும்னு நினைச்சீங்களோ அன்னைக்கே நாங்க ஒரு முடிவு எடுத்துட்டோம். சாதிவாதிகளும் நம்ம கை கோர்க்க கூடாது. ஏற்கனவே கை கோர்த்தவங்க தான். நீங்க தான் கை கோர்த்தோம், எல்லாமே செஞ்சோம். நீங்க தலித் அல்லாதவர்கள் ஒட்டுமொத்த பேரையும் நீங்க அவர் இன்னுமா விட்டு வச்சிருக்கீங்கன்னு கேட்டாரு. இதை விட இதுக்கு மேல அவர் கூட சேர முடியுமா? ஒரு கட்சியுடைய தலைவர். ஆனா அந்த தலித் அவருடைய பிணத்தை அவர் தான் தூக்கிட்டு போனாரு. பிணத்தை தூக்கிட்டு போனாருங்க. அதுக்கு பிறகு அவர் என்ன செஞ்சாரு? இன்னுமா இவரை விட்டு வச்சிருக்கீங்க ஒரு கட்சியோட தலைவரை. அது எவ்வளவு பெரிய தவறு. அப்போ மக்களுக்காக உழைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த, நாளைக்கு இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி படைத்த ஒரு தலைவனை நீங்க விட்டு வச்சிருக்கீங்களான்னு கேக்குறீங்க. ஒரு தலித் அல்லாத கூட்டமைப்பை உருவாக்குறீங்க. அந்த கூட்டமைப்புக்கு எதிராக 18% பெரிதா அல்லது 60% பெரிதான்னு கேட்டீங்க. அப்போ உங்களை நாங்க எந்த நம்பிக்கையில உள்ள நாங்க உங்களை வச்சிருக்க முடியும், உங்களோட கை கோர்க்க முடியும்? ஆக எங்களுக்கு பெரிய அது ஒரு சிக்கலா இருக்கு. மதவாதிகள்ல நாங்க ஆரம்ப காலகட்டத்தில் எங்களுடைய நிலைப்பாடு, மதவாதிகளே நாங்கள் ஒருபோதும் அவங்களோட கை கோர்க்க மாட்டோம், எந்த விஷயமா இருந்தாலும். ஆனா மதுவிலக்கில் நாங்கள் ஏன்னா அவங்கதான் இதை அந்த அவங்ககிட்ட தான் நம்ம கோரிக்கை வைக்க போறோம். பாரதிய ஜனதாவோடு கோரிக்கை வைக்க போறோம். அவங்க இதை நடைமுறைப்படுத்தணும் எங்களுடைய பெரிய கோரிக்கை. அங்க வைக்கிறீங்க, அவங்களை அழைக்கிறதுல என்ன தவறுன்னு கேட்கிறேன். அதாவதுங்க, நாங்க எங்களுடைய நிலைப்பாட்டை பிராக்டிக்கல், அது தலைவரே சொல்லிட்டாரு, அது யதார்த்தத்துக்கு அது நம்ம நடைமுறை சாத்தியம் இல்லைன்னுட்டாரு. மதவாத சக்திகளோடு சாதிவாத சக்திகளோடு நாங்கள் ஒருபோதும் கை கோர்க்க மாட்டோம்ட்டாரு. ஏதோ நம்ம அது இது மக்களுக்கான பிரச்சனைங்க, அவங்க மக்களுக்கு எதிரானவர்கள், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இது மட்டும் இல்ல, இதே பாமக நாளைக்கு திமுகவோட கூட்டணி அமைந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், விடுதலை சிறுத்தைகள் திமுக இருக்குமா இருக்காதா? நாங்க ஒரே விஷயம்தான், பாமக இருக்கிற அணியில் எங்க தலைவர் சொன்னதுதான், பாமக இருக்கிற அணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காதுன்னு சொல்லிட்டாரு. தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இல்ல, தொண்டர்களுடைய எண்ணிக்கை எதுவும் தலைவரை விட எங்களுக்கு பெரிய ஒண்ணும் இல்லைங்க. நாளைக்கு தேர்தலே வேணாம் தலைவர் அறிவிச்சா நாங்க தேர்தலை சந்திக்காம மக்களுக்கு இப்பவும் தொண்டு செஞ்சுட்டு தான் இருக்கோம். அது அவர் பேசும்போதே என்ன சொல்றாங்க, இது தேர்தல் அந்த டைம், அவ்வளவுதான். எலெக்ஷன்றது அந்த டைம், நீ மக்கள் பிரச்சனையே பேசிட்டே இரு. அதனாலதான் ஒவ்வொரு போராட்டமா எடுக்கிறோம். இப்ப வெல்லும் ஜனநாயகம் எதுக்கு எடுக்கிறோம்? ஜனநாயகம் இங்க காக்கப்படவில்லை. இங்க சமூக நீதிக்கான பிரச்சனை இருக்கு, சமத்துவத்திற்கான பிரச்சனை இருக்கு. இங்க பாரதிய ஜனதா ஆண்டுட்டு இருக்கு. அவங்க ஒட்டுமொத்தமா இன்னைக்கு இந்து ராஷ்டிரம் அமைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் நாங்கள் ஜனநாயகத்திற்கு பாதுகாப்பு வேணும்ன்ற அடிப்படையில வெல்லும் ஜனநாயகம் நடத்துறாரு.
இல்ல அந்த மாநாட்டிலே பல லட்சம் பேர் கூடினாங்கல்ல. ஆமா ஆமா அதுக்கப்புறம் தான் தேர்தல் வந்தது. ஆமா அதுக்கு பிறகு தேர்தல் வந்தது. நாங்க எண்ணிக்கையை காமித்து தேர்தல் சீட் அதிகமா பெறலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னு கூட திரும்ப சொன்னாங்க. திரும்ப சொல்றது நாங்க அந்த நேரத்தில் எடுக்கிறதாங்க. தலைவர் நேற்று சொல்லும் போது கூட என்ன சொல்றாங்கன்னா, நான் நாளைக்கு பரீட்சைனா இன்னைக்கு படிப்பேன், மதியம் பரீட்சைனா காலையில தான் படிப்பேன், அப்பதான் நான் எக்ஸாம் எழுதுவேன், எனக்கு தேர்தலை பத்தி பெரிய சிந்தனை எல்லாம் கிடையாது, நான் மக்கள் பிரச்சனை நிக்கிறவன், நான் என்னுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் என்னுடைய அத்தனையும் நான் வந்து மக்களுக்காக கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்றாரு தலைவர். அப்போ நாம அதை திரும்பி திரும்பி தேர்தலோட ஒப்பிடவே கூடாது. இப்போ விஜய் அரசியலுக்கு வர்றாரு, உங்களுடைய நிலைப்பாடு என்ன? யார் வந்தாலும் வரவேற்கிறது தான் தலைவர் சொன்னதுதான். யார் வந்தாலும் நாங்கள் வரவேற்போம். இது வந்து ஒரு ஜனநாயக நாடு. இந்த நாட்டில் யாருக்கும் எல்லோருக்கும் அதிகாரம் இருக்கு. நீங்க கூட நாளைக்கு ஒரு கட்சி துவங்கி, ஆனா எனக்கு வந்து கட்சி துவங்குறேன், எனக்கு வந்து ஒரு அறிமுக கூட்டம் நடத்துங்கன்னா நாங்க கட்டாயம் அதுல வந்து வரவேற்போம், கலந்து கொள்வோம். உங்களை வந்து ஏன்னா இணைந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? தேர்தல் நேரங்களில் எடுக்கிற முடிவுங்க. நாம இப்பவே ஒரு யூகத்தை வகுத்து இது இணைந்து போகுமா, இவர்கள் திமுக விட்டு வெளில வந்துருவாங்களா, அதிமுகவோடு கைக்கு வைப்பாங்களா, அதெல்லாம் தேர்தல் நேர யுக்திகள். இப்ப நாம என்ன நிலைப்பாடுல இருக்கிறோம் அதுதான் நம்ம கண்காணிக்கணும். இல்ல நீங்க தேர்தல் நேர யுக்திகள் அப்படின்னு சொல்றது சந்தர்ப்பவாதம் இல்லையா? கொள்கை ரீதியான முடிவு எடுக்கிறத விட்டு தேர்தல் நேரத்துலதான் நான் எப்படி வேணா மாறுவோம் அப்படின்னு சொல்றது பாமகவை சொல்லுவாங்கல்ல, எந்த நேரம் வேணா இந்த முடிவு எடுப்பாங்க, அந்த மாதிரி ஆயிடாதான். இல்ல, விடுதலை சிறுத்தைகள் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் வந்து திமுக கூட்டணி இருக்கு. இப்படியும் அப்படியும் எந்த ஊசலாட்டம் இல்லை. நடுவில் ஒரு 2 ஆண்டுகள் தான் மக்கள் நல கூட்டணிக்கு ஒரு முறையும், அதற்கு முன்பு அதிமுகவோடு கைக்கு வரும். ஓராண்டு 1.5 ஆண்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் தொடர்ந்து நாங்கள் வந்து திமுகவோடு தான் இருக்கோம். எந்த இடத்திலும் பாமக போன்ற நாங்க இப்படி இங்க அள்ளலாமா இங்க வாரலாமான்ற ஒரு நிலைப்பாடு எங்களுக்கு எந்த நேரத்திலும் இல்லை. நாங்கள் மக்களுக்காக உழைக்கணும்னு நினைக்கிற ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். அதனால் எங்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன இது சரியாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் அவர்களோடு நாங்கள் கூட்டணி வைத்து தலைவருடைய அது முடிவு. அதனால வந்து பாமகவோடு விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் ஒப்பிடாதீர்கள். சாதியவாதிக்கும் சாதி ஒழிப்பு பேசுகிறவர்களுக்கும் மிகப்பெரிய வேறுபாடுகள் இருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் பாமக மிகப்பெரிய குரல் கொடுக்குறாங்க. அது நாங்க உடனே நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, அப்ப தெரியும்ன்றோம். நீங்க அப்போ இவ்வளவு நம்ம சதவீத மக்கள் நாம வந்து இருக்கும்போது நாம வந்து இந்த மக்கள் உடைய வாக்குகளும் இந்த மக்களுடைய ஒட்டுமொத்த உழைப்பும் எங்கே செல்கிறது அப்ப தெரியும். இல்ல அதுல உடன்படுறீங்க? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லியிருக்கு. அதை மிக தீவிரமாக வந்து கொண்டு வரணும்னு பாமக தான் சொல்றாங்க. அதை ஒத்துக்கிறீங்க இல்லையா? இல்ல, விடுதலை சிறுத்தைகளும் அந்த நிலைப்பாட்டுல இருக்கும்ல. பாமக அதை நான் தான் சொல்றேங்க. நீங்க வெறும் பாமக சொல்லியிருக்காங்க நீங்க விடுதலை சொல்லியிருக்கிறத நீங்க சொல்லவே மாட்டீங்க. நாங்க பல இடங்கள்ல பாமகவுக்கு முன்பும் சரி, பாமக எடுக்கிற அவங்க ஒரு அறிக்கைக்கு முன்பே நம்மளுடைய அறிக்கைகள் வெளிவந்துரும். அப்போ அதை வந்து நாம அதை வைத்துதான் நம்ம பேச முடியும். பாமக வைத்து நம்ம பேச முடியாது. இப்போ நீங்க தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் சொன்னீங்க இல்லையா, மதவாத கட்சி, அதனால பாஜகவை நாங்க அழைக்கலன்னு சொல்றீங்க. நீங்க எத்தனை சொன்னாலும் இப்ப பாருங்களேன், அவங்க சதவீதம் வளர்ந்துகிட்டே இருக்கீங்க. அப்ப தமிழகத்துல பாஜகவை நீங்க சொன்னீங்க காவிமயமாயிடும் சொன்னீங்க. ஒருவேளை காவிமயமாறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இங்க மக்கள் ஆதரிக்க ஆரம்பிச்சாங்கன்னா? இல்ல ஒருபோதும் தமிழ்நாட்டுல அந்த நிலை ஏற்படாது. நீங்க தேர்தல் நேரத்துல கூட அதிமுக அவங்களோட நெருங்கி இருந்தாங்க, அவங்க வெளியேறிட்டாங்க. அதிமுக ஏன் வெளியேறிட்டாங்கன்னா, இவங்க வந்து தமிழ்நாட்டை வந்து இவங்க ஒரு காவி மயமாக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் வந்து அது உண்மையா அவங்க வெளியேறினது தேர்தல் நேரத்திலயும் நமக்கு தெரிஞ்சது. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி காவி அவங்க வந்து இந்த நாடு இந்து ராஷ்டிரம் அமையணும், இங்க சாதி இருக்கணும், அதெல்லாம் விரும்பக்கூடியவங்க. அதனால அவங்க வந்து பாரதிய ஜனதாவோட கைக்கு ஒத்து அவங்களுடைய வாக்குகளைத்தான் பாரதிய ஜனதா பெற்றது. பாரதிய ஜனதாவுக்கு தனி செல்வாக்கு கிடையாது. நீங்க அங்கங்க சும்மா ஆட்கள் வந்து அங்கொன்றோ இங்கொன்றோ இருக்கலாம், அதை வைத்து நம்ம வந்து கணக்கு போட்ட முடியாது. அவங்கள பெரிய அறிவார்ந்த ஆளுமைகள்லாம் யாரும் பெருசா ஒன்றும் இல்லை. நீங்க ஒரு அண்ணாமலை மேல அவ்வளவு மீடியா போக்கஸ் இருக்கு. அண்ணாமலை வந்து எதிர்கட்சி தலைவர் கூட செயல்படுறாரு அப்படின்ற கருத்துக்கள்லாம் சீமான் மேல கூட தான் இருக்கு. சீமான் பெரிய அறிவார்ந்த ஆளுமையா? சும்மா நான் வந்து நம்ம ஒரு காமெடிக்காக மக்கள் இன்னைக்கு நீங்க சீமான ரொம்ப இதுவா சொல்றீங்க. 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க நாம் தமிழ். அதாவது தனியா நின்று வாக்குகள் பெறறதுக்கு தாங்க. நாங்க ஒரே ஒரு விஷயம் தான் தெளிவா சொல்றோம். இந்த ரீல்ஸ் மீம்ஸ் போடுறதுக்காக இன்னைக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, யாரை பயன்படுத்துவாங்கன்னா அண்ணாமலையும் சீமானையும் பயன்படுத்துவாங்க. இதுல வந்து சில இளைஞர்கள் இன்றைக்கும் வந்து அரசியல் அறியாமையில் இருக்கிறாங்க, அரசியல் புரிதல் இருக்கிறாங்க. அவர்களுக்கு அரசியல் புரிதலை ஏற்படுத்துறதுக்கான முயற்சியை செய்யணும். எது மக்களுக்கான இயக்கம், எது மக்களுக்காக களத்திலே நிற்கிறது, மக்கள் பிரச்சனையில் யார் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் குரல் எழுப்புகிறார்னு பார்க்கணும். இன்னைக்கு அந்த இளைஞர்களுக்கு அதற்கான அறிவை ஊட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறோம். அந்த அறிவை ஊட்டும் போது அவர்கள் அதில் தெளிவு பெற்றால் விடுதலை சிறுத்தைகள் கிட்டத்தட்ட இவங்க 36 லட்சம்னா விடுதலை சிறுத்தைகள் 1 கோடி வாக்குகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா அது நம்ம தனித்து நிக்காததுதான் அந்த பிரச்சனை இல்லையா? நம்ம கூட்டணியிலேயே இருக்க வேண்டியதுனால ஒரு எண்ணிக்கையில சுருங்கிடுறோம். இல்ல நீங்க எல்லோரும் என்ன பேசுறாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் தனித்து நிற்கல என்ற ஒரு குரல் இருக்கு. ஆனால் ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு
ஒரு வெற்றி வாய்ப்பை, அதாவது ஒரு விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் நாம் களத்தில் வெற்றி பெற முடியாது என்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கல விடுதலை சிறுத்தைகள். அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் எங்களுக்கு. நாங்க தனித்து நிற்பதற்கான காலம் கனிந்து இருக்கிறது, அதற்கான நேரம் இருக்கு, கட்டாயம் இருக்கு. ஆனால் நாங்க வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுகவோடு நின்று 2 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து இன்னைக்கு 2 உறுப்பினர் பெற்றிருக்கோம். சட்டமன்றத்துல வந்து 4 சட்டமன்ற உறுப்பினர் பெற்றிருக்கோம், உள்ளாட்சி பிரதிநிதிகளை பெற்றிருக்கோம், துணை மேயர்களை பெற்றிருக்கிறோம். அது போல வந்து பல இடங்கள்ல வந்து மாநகராட்சிகளை கைப்பற்றி இருக்கிறோம். அப்போ இதுவரையும் தனித்து நிற்காத விடுதலை சிறுத்தைகள் இவ்வளவு அதிகாரங்களை கைப்பற்றி இருக்கிறது என்பதை நாம் வந்து உண்மையிலேயே வந்து உச்சி மோந்து கூட்டணியோட பலமா தானே இருக்கும். நீங்க கூட்டணி பலம் என்பதை தாண்டி விடுதலை சிறுத்தைகள், நான் என்ன சொல்றேன், 2016 தேர்தல்ல நாம தனித்து நின்னோம், திமுக தோல்வி அடைஞ்சது. அதுக்கு பிறகு கூட்டணி வைக்கிறோம், திமுக மாபெரும் வெற்றி அடைந்தது. இடதுசாரிகள் வராங்க, காங்கிரஸ் வருது, எல்லாருமே வரும், மாபெரும் வெற்றி அடைகிறோம். வெற்றி அடைந்து தொடர் வெற்றியா இருக்கு. நீங்க சட்டமன்றத்துல வெற்றி பெறோம், உள்ளாட்சி பிரதிநிதிகளை வெற்றி பெறோம், அப்புறம் நாடாளுமன்றங்களை வெற்றி பெறோம். புரியுதுங்களா இல்லையா? இந்த கூட்டணி உறுதியா இருக்கிறதுனால இந்த வெற்றிகள் இருக்கு. ஆனா இந்த கூட்டணியில் சிறு சலசலப்பு ஏற்பட்டாலும் மிகப்பெரிய அளவில் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு பல்வேறு தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதியிலும் தன்னுடைய கிளைகளை பரவி இருக்கிறது, அங்கங்கு பொறுப்பாளர்களை போட்டிருக்கிறது. இன்று பெண்களை வந்து மிகப்பெரிய அளவில் 234 தொகுதிகளிலும் பொறுப்பாளர்களை போடவிருக்கிறது. நாளைக்கு நாங்கள் தனித்து நிற்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட நேரம் இருக்கிறது. அதற்கான காலம் கனியும். கட்டாயம் இந்த நாட்டை தலைவர் அவர்கள் முதல்வர் ஆகுவார் என்ற ஒரு நம்பிக்கையில் விடுதலை சிறுத்தைகள் காத்திருக்கிறோம். நீங்க கூட போனதோட சொன்னீங்க இல்லையா, ஒரு கருத்து சொன்னாரு, தலித் அவர்கள் முதல்வர் ஆவதற்கான இங்க இல்ல தடைகள் அதிகமாக இருக்கு, முடியவே முடியாதுன்னு சொன்னாரு. அதாவது அவர் எந்த அடிப்படையில சொன்னார்னா, சாதிய முரண் இங்க அதிகமா இருக்கு, நாங்க ஏதோ வந்து ஒரு கூட்டணியை வந்து சலசலப்புக்கு உள்ளாக்கணும் அப்படின்லாம் இல்லை, சாதி முரண்கள் அதிகமா இருக்கிற இடமா இருக்கு, அதனால் இங்க வந்து ஒரு தலித் முதல்வராவதற்கு மிகப்பெரிய கஷ்டம் இருக்கு. அப்போ இதற்கான பணிகளை யார் எடுத்துட்டு போகணும்னா ஜனநாயக சக்தியில் எடுத்துட்டு போகணும். இடதுசாரி போன்ற இயக்கங்கள், திருமாவளவன் போன்ற தலைவர்கள் ஒரு முதல்வர் ஆகணும்னு அவங்களுடைய அந்த நடவடிக்கைகள் தான் நம்மை வந்து முதல்வராகும். கண்டிப்பாக. மிக்க நன்றி. மது ஒழிப்பு மாநாடு மற்றும் இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசியல் நிலவரங்களை பற்றி எங்களுக்கு விளக்கி கூறியது மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்தது நன்றி.